இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னது இது? நம்மள போக விடாம இத்தனை தடங்கள் வந்துட்டு இருக்கு. சித்தி, நம்மள கோர்ட்டுக்கு போக விடாம தடுக்கிறதுக்காகவே இந்த தடைகள்லாம் உண்டு பண்ண மாதிரி இருக்கு. சரி, டென்ஷன் ஆகாத. கோர்ட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம். இன்னைக்கு மாயாவ ஜெயிலுக்குள்ள தள்ளுறதுதான். டிரைவர், வண்டியை ரிவர்ஸ் எடுத்து இந்த வழியா போங்க. இவங்க சுத்தி சுத்தி அங்க வந்து சேர்றதுக்குள்ள நம்ம சீனு அங்க சமாளிச்சிருவான்ல. அதெல்லாம் அவன் பக்காவா சமாளிச்சிருவான் மச்சான். பின்ன மருமக மேல கைய வைக்கணும்னு நினைச்சா சும்மா விட்டுருவோமா? அது அண்ணே, நீங்க எல்லாம் மின்னல் மாதிரி வேலை செஞ்சு கலக்கிட்டீங்கண்ணே. ராத்திரி உங்களுக்கு எல்லாம் பெரிய பார்ட்டியா வச்சிருவோம். தம்பி, பார்ட்டி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல போய் மாயாவை காப்பாத்துற வழியை பாருங்க. ஆமாண்ணே, கரெக்டா சொன்னீங்க மச்சான். வாங்க மச்சான், வாங்க போலாம். இது என்னது இது? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? இந்த பொண்ணு தான் ரோஹிணி. மாயாவோட டான்ஸ் ஸ்கூல்ல சேர்ந்த பொண்ணு இந்த ரோஹிணி தான். இவளுக்கு கால்ல சின்னதா காயமும் இல்ல, கீறலும் இல்ல. பாருங்க. அப்ப இந்த பொண்ணு? ரோஹிணி, நீயே சொல்லுமா. என் பேரு தான் ரோஹிணி. அவ ராகினி, என் சிஸ்டர். நாங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ். எனக்கு நாட்டியனா உசுறு. அவ கபடி பிளேயர். 2 நாள் முன்னாடி அவ கபடி விளையாண்டப்ப அவ கால் முட்டியில பலமா அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கட்டு போட்டிருந்தோம். நீ சொல்றதெல்லாம் நிஜமாமா? ஆமா மேடம். மாயா மேடம் அடிக்காம திட்டாம அன்பா சொல்லி தருவாங்க. நான் 2 நாள் தான் டான்ஸ் கிளாஸ் போனேன். இன்னைக்கு டான்ஸ் கிளாஸுக்கு கிளம்ப போது அம்மா டான்ஸ் ஸ்கூல் போக வேண்டாம்னு சொல்லி ரூம்ல அடைச்சு வச்சுட்டு வந்துட்டாங்க. சீனு சார் தான் வீட்டுக்கு வந்து மாயா மேடத்தை போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போன விஷயத்த சொன்னாங்க. அதான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். மாயா மேடம் ரொம்ப நல்லவங்க, அவங்கள விட்டுருங்க. லட்சுமி, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? உன் பேர் என்னம்மா? உன்னோட உண்மையான பேரை கேட்டேன். ராகினி. ஏமா, ட்வின்ஸ்ன்றத மறைச்சிட்டீங்க. முதல்ல உங்க மேல கேஸ போட்டு உள்ள தள்ளணும். பாவம், அவங்கள எதுக்கு மேடம் மிரட்டுறீங்க? தோ இருக்காங்களே அருந்ததி, அவங்கள ஒரு நாள் லாக்அப்ல உட்கார வச்சிட்டோமா, அதுக்கு பழி வாங்க ராகினிய ரோஹிணியா மாத்தி ரோஹிணிய மாயா அடிச்சிட்டுதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்னடா மவனே, ஜீப்ல மாயாவை கோர்ட்டுக்கு கூட்டு போற வழியில மரம், கல்லு, அப்புறம் பாறைன்னு ஆளுங்க வேலை செய்யற மாதிரி பல தடைகள் இருந்துச்சுல, அதெல்லாம் நாங்க தான் பண்ணோம்னு எங்க பெருமையை எடுத்து சொல்றா. புரிஞ்சுதா? மாயாவுக்கு ஒண்ணுனா ஏன் எங்க குடும்பத்துல யாருக்கு ஒண்ணுனாலும் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். அப்ப வரட்டுங்களா மேடம்? வாங்க போலாம். மச்சான், வாங்க மச்சான். இவங்க கூட கூட்டணி வச்சிருக்க? இனி உன்னை அழிக்க வேற யாரும் தேவையில்ல, இவங்களே போதும். சார், எங்களுக்கு இதுல எதுவும் கிடையாதா?
நீங்க 2 பேரும் 1 மாசம் ட்ரைனிங்ல தானே இருந்தீங்க. 1 வருஷம் முடிஞ்சாதான் போனஸே கொடுப்போம். சுந்தரேசன், தம்பி என்ன சொல்றாரு? ஐயா, எங்களுக்கெல்லாம் போனஸ் இல்லையான்னு கேட்கறாருங்க ஐயா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஐயா, வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் முடிஞ்சாதான் போனஸ் கொடுப்போம்னு சொன்னீங்க ஐயா. 1 மாசம் ட்ரைனிங்ல தானேங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் தானே வேலையில சேருவாங்களா இல்லையான்னு தெரியுங்க ஐயா. அதுக்காக சொன்னேன். ஆம், அதெல்லாம் சரிதான் சுந்தரேசன். அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும்ல. வீட்டுல அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சியெல்லாம் இருப்பாங்கல்ல. அவங்களும் பொங்கல் கொண்டாட வேண்டாமா? அதனால போனஸ்னு கொடுக்க வேண்டாம். 2 பேருக்கும் ஒரு அன்பளிப்பா பணம் கொடுத்துடலாம். சரிங்க. போங்க, போய் வாங்கிக்கோங்க. வாங்க, வந்து வாங்கிக்கங்க. வாங்க. இந்தாங்க தம்பி, இந்த வருஷம் பொங்கலை நல்லபடியா கொண்டாடுங்க. ரொம்ப நன்றி சார். போங்க கதிர், நீங்க போய் வாங்கிக்கோங்க. வந்து போங்க. வாங்கிக்க. இல்லைங்க, சார் சொன்ன மாதிரி நான் வந்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல. எனக்கு வேலை கிடைச்சு 1 வருஷம் ஆனதும் நான் போனஸாவே வாங்கிக்கிறேன். எனக்கு இந்த அன்பளிப்பெல்லாம் வேண்டாம். என்ன இவன் மச்சான் கொடுக்கறத வேண்டான்னு சொல்றான்? பெரிய துறை பணத்தை வேண்டான்னு சொல்றாரு. வேணானா விட்டுருங்க. ஏன் தம்பி ஐயா மனசை கஷ்டப்படுத்துறீங்க? அவர் அன்பா கொடுத்தா வாங்கிக்க வேண்டியதானே தம்பி? நீங்க தானுங்க ரூல்ஸ் படி 1 வருஷம் கழிச்சு தான் போனஸ் கொடுப்போம்னு சொன்னீங்க. அதுக்காக தாங்க நானும் வேண்டாம்னு சொன்னேன். சினு, எனக்கு பசிக்குது. போறப்ப ஹோட்டல்ல சாப்பிடலாமா? ஐயோ, அது வரைக்கும் தாங்காதுடா. எனக்கு இப்பவே பசிக்குது. மாயா இரு, யாராவது பிரசாதம் தர்றாங்களான்னு பாக்குறேன். என்ன ஆச்சு? என்ன சினு இப்படி சுடுது? இரு, நானே ஊட்டி விடுறேன். குடு. சினு, நீயும் சாப்பிடு. முதல்ல நீ சாப்பிடு, நீ தானே பசிக்குதுன்னு சொன்ன. இந்தா. ஐயோ, என்ன எப்படி விக்குது? தண்ணி கூட எடுத்துட்டு வரலையே. மாயா இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இரு இரு.